வெல்கம் டு யாம்ஸ் உலகம். மணத்தக்காளி கீரையை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு இலைகளையும் தண்டையும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இலைகளை வச்சு தேங்காய் பால் யூஸ் பண்ணி சூப்பும் தண்டு சூப்பு எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதற்கு தண்டு பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இதில் லைட்டாக வானலில் வணக்கிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் அம்மியில் வச்சு. அதோடு 2 பல்லு பூண்டு வச்சுக்கலாம். இதையும் நைஸாக அரைச்சி அது அப்படியே இருக்கட்டும். இப்போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதோடு நறுக்கி வச்சுருக்கிற தண்டு ஆட் பண்ணிடலாம். சிறிது மஞ்சள் சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். 1 நிமிஷத்துக்கு வணக்கிடலாம். சிறிது உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வணங்கின பிறகு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். 4 to 5 விசில் வரைக்கும் விட்டுட்டு அதன் பிறகு எடுத்து வடித்தோன்னா நம்ம சுவையான ஹெல்தியான மணத்தக்காளி கீரையின் தண்டு சூப் ரெடி. தண்ணிக்கு பதிலாக இந்த சூப்பை நாள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு வந்தோம்னா நம்ம அல்சர் சீக்கிரம் குணமாகும். இப்போ அடுத்த சூப் பார்க்கலாம் வாங்க. 1/2 மூடி தேங்காவை 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். அதோடு இப்போ வானிலையில் நல்லெண்ணெய் விட்டு சீரகம், வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து போட்டு எல்லாம் வணக்கிடலாம். இப்போது நறுக்கி வச்ச கீரையின் தலையை போட்டுடலாம். அது 1 நிமிஷத்துக்கு வணக்கிடலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் உப்பையும் எடுத்திருக்கேன் ஒன்றா சேர்த்தி அதையும் போட்டுடலாம். இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்திக்கலாம். இதோட நல்லா வணக்கிடலாம். வணக்கின பிறகு நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்த பிறகு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். தேங்காய் பால் கீரை சூப் இப்போ ரெடி. இந்த 2 சூப்பையும் தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம அல்சர் சீக்கிரம் குணமாகும். இது சாப்பிடும்போது நம்ம சைடில் எந்த ஸ்பைசி ஐட்டமோ ஸ்நாக்ஸ் ஐட்டமோ சாப்பிடக்கூடாது. இந்த தேங்காய் பால் சூப்பை எனக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நமக்கு 3 நேரம் இதையே சாப்பிட்ணுமா போராக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம டிஃபனுக்கு வெந்தய இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வெந்தயம் நம்ம அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்து இல்லாமல் வெந்தயத்தை வச்சு இவ்வளோ வெள்ளையாக சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. See you in the next video.